Hey everyone, welcome to my channel, and in this video I will be reacting to an interview, I guess. Now this is also part of the ongoing Lucifer 2 Emperor promotions. So yesterday when I was reacting to the Mohanlal and Prithviraj interview, I had asked that okay, there is an interview that is out with BR on the Galata channel, so do you want me to react to that? But the comments were like, you have to watch Irfan's interview with Mohanlal and Prithviraj. So I found the video, it is subtitled. Now this is basically in Tamil, and the title of the video is Mohanlal Roasting Me. So the channel name is Irfan's View. I'm first time reacting to his channel content, and he's extremely popular, there's no doubt about it. But the entire comment section collectively was asking me to react to this particular video. So yes, this is like a 15.5-minute video. Let's watch this right away. Favorite Tamil actor or actress? Actress. And this is the funniest comment, I think. ஒரு சீன் நடிச்சிட்டு அதை கட் பண்ணிக்கிறது. அடுத்த கொஸ்டின். இதெல்லாம் கொஸ்டினா? இன்னைக்கு ரெண்டு ஸ்பெஷல் கெஸ்டோட ஒரு வீடியோ பண்றோம். நான் வந்து இவங்களெல்லாம் நேர்ல பாப்போம்னு கூட எனக்கு தெரியாது. பட் இன்னைக்கு நான் உங்களோட சேர்ந்து நான் வீடியோ பண்ண போறேன். இது நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. லூசிபர் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட செகண்ட் பார்ட் சீக்கிரமா வரப்போகுது, எம்புரான். இந்த படத்துக்காக நம்ம கூட இன்னைக்கு மோகன்லால் சாரும் இன்னைக்கு பிருத்திவிராஜ் சார் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் சார், வெல்கம். சூப்பரா இருக்கேன். இந்த படம் வந்து இது வரைக்கும் மலையாளத்துல வந்ததுலேயே வந்து பிக்கஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி பண்ற படம்ல பெரிய இது ஒரு 200% சொல்லி நான் கேள்விப்பட்டேன். 200 ஆமா. ஓ ஏத்திக்கிட்டே போகுது எல்லாரும். அப்படியே ப்ரோ என்ன சொன்னீ 200% இங்க எந்த ப்ரோ யார சொன்னது? அவன் மூஞ்ச பார்க்கட்டு தெரிஞ்சு டேய் எவன்டா அவன்? ஓகே, சம் மிஸ் இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். ஓகே சார், இது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம்னு நான் வந்து we have to guess the budget. எதனால இது வந்து பெரிய பட்ஜெட் படம், and எதனால வந்து இது வந்து ஒரு we never have said what the cost of the film is. பட்ஜெட் பத்தி நாங்க எங்கேயுமே பேசுறதே கிடையாது. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம்னா படத்தோட பட்ஜெட் டிசைட் பண்றது டைரக்டரோ ஹீரோவோ ப்ரொடியூசரோ கிடையாது. படத்தோட பட்ஜெட் டிசைட் ஆகிறது ஸ்கிரிப்ட்ல. அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவைப்படுதோ அதுதான் படத்துல வேணும். அதுக்கு என்ன செலவு பண்ணணுமோ அதான் செலவு பண்ணணும். இது வந்து ரொம்ப அம்பிஷியஸான ஒரு ஃபிலிம். அட்லீஸ்ட் கேரளா மலையாளம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு ட்ரீம் பண்ண ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் வந்து இதுக்கு முன்னாடி I don't know if somebody is, because இது எங்களை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்ப்ளோர்டான ஒரு கேன்வாஸ், கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்ப்ளோர்டான ஒரு ஸ்கெயிலில் பண்ற ஒரு படம். அண்ட் வி ஹோப் 27th நீங்க போய் படம் பார்க்கும்போது நீங்க அந்த ஸ்கெயில் எல்லாம் வந்து இன்னொரு சைட்ல இந்த கான்டென்ட் உங்களுக்கு அப்பீலிங்கா இருக்குங்கிறது தான் வாட் வி ஆர் ஹோப்பிங் ஃபார். நைஸ். எனக்கு ஆக்சுவலி நான் வந்து உங்ககிட்ட நான் பேச போறேன்னு சொன்னது எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒரு கேள்வி எனக்கு சொன்னார். என்ன வந்து ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க ஸ்டேஜ்ல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதாவது வந்து மோகன்லால் சாரும் மஞ்சு வாரியர் இருக்காங்களா, அவங்களும் வந்து சேர்ந்து படம் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க போல. அது வந்து இப்ப நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் என்ன சொல்ல 6 years முன்னாடி அதான் நீங்க சொன்னது இப்ப அது வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டாங்க. நீங்க என்ன இல்லுமினாட்டியா இல்ல வந்து எப்படி நீங்க இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்க கேட்க சொன்னாங்க அந்த கேள்வி. இது என்னன்னா இப்போ இல்லுமினாட்டி நாங்க இல்லுமினாட்டின்னு சொல்ல மாட்டோம். அது கொஞ்சம் சீக்ரெட். That's true. That is true. தமிழ் ஃபுட் ஆர் கேரளா ஃபுட்? கேரளா ஃபுட் சார். எனக்கு ஃபுட் ராபிடா ஒரே சொல்றாரு ஃபுட். ஓகே, ஃபேவரட் தமிழ் ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸ்? ஆக்ட்ரஸ். He was asking maybe your favorite Tamil actor or actress. He's like actress. சொல்லக்கூடாது. யாராவது ஒரு நேம் சொல்லுங்க. அதான் ஆக்ட்ரஸ். எல்லாரும் எல்லா குட் ஆக்ட்ரஸ் எல்லா நல்ல ஆக்டர்ஸும் எனக்கு பிடிக்கும். அதுக்கு வேரியேஷன் இல்லை. ஆக்டர் தான். அதுல ஆக்ட்ரஸ், ஆக்டர், மேல் ஃபீமேல் கிடையாது. நானும் அது சொல்லலாம் நினைச்சேன். கமல் சார் பிடிக்கும் ரொம்ப. அப்படியா? சூப்பர். ஃபேவரட் தமிழ் மூவி? உலகம் சுற்றும் வாலிபன். ஓகே. அந்த டைம்ல அந்த மாதிரி படம் எடுக்க முடியாது. நம்ம எம்புரான் மாதிரி தான். Please, someone tell me about this film. Maybe I'll add it in my classics review, which I'm starting soon.
என்ன பொறுத்த வரைக்கும் I mean, it's impossible to pick one film. ஆமா கண்டிப்பா. பட் ஏதாவது டக்குன்னு மைண்ட்ல சொன்னவன டக்குன்னு மைண்ட்ல வந்துச்சுனா சார் சொன்ன இது வந்துச்சு. ரேபிட் சோதியம் கேள்வி தானே. ஆமா. இப்ப கொஞ்சம் கழிஞ்சு கேட்கும்போது நான் வேற அதான் ரேபிட்னா எனக்கு மனசுல வரதானே. கண்டிப்பா சார். பொய் சொல்றதுக்கு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்தது உலகம் சுற்றும் வாலிபன் தான். ஏன்னா இந்த படம் அது மாதிரி தான். கொஞ்சம் உலகம் சுத்த வேண்டியதா இருந்தது. ஆமா. ஒன் தமிழ் மூவி யூ செட் நோ ஃபார் அப்படின்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல சொன்னீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு படத்துக்கு நான் வந்து நோ சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி? எனக்கா? ஐ டோன்ட் நோ. உங்களுக்கு நிறைய படங்கள் அவ்வளவு எனக்கு தமிழ் படம் அவ்வளவு வரல. அது நோன் சொல்றதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படியா? அதெல்லாம் சும்மா எனக்கே தெரியும். பட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி போத் ஆஃப் யூ சொல்லுங்க. ஐயோ அதெல்லாம் வந்து இப்ப சும்மா எல்லாரும் நல்ல ஆல் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு ஆளை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா கஷ்டம் சொல்றதுக்கு. ஒரு ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும், எல்லா குவாலிட்டியும் அக்செப்ட் பண்ற மாதிரி, அது மாதிரி தென் யூ நீட் லாட் ஆஃப் டைம் அல்ல. அதுக்கு அப்படி ஒரு ஆள் இல்லை, பெஸ்ட் ஃப்ரெண்டே இல்லை. இல்லையா? இல்ல நிறைய பேர் ஒரு ஃப்ரெண்ட் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை. பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல. ஐயோ இல்ல எனக்கு அப்படி பெஸ்ட் the family I know best probably the ஜோதிகா சூர்யா தான். அப்படிங்களா? சூப்பர். யுவர் ஃபேவரட் ஹாபி? சினிமா தான். எனக்கு வேற எதுவுமே தெரியாது. ஹாபியாவும் தெரியாது, ப்ரொஃபஷனாவும் தெரியாது, எல்லாமே சினிமா தான் ஆக்சுவலி. நைஸ். எனக்கா இது மாதிரி இன்டர்வியூஸ் வர்றதுக்கு முன்னாடி என்னன்னா காலையில இருந்து இன்டர்வியூ போயிட்டு நானே பார்த்தேன், கீழே இன்டர்வியூ எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. எவ்வளவு சூடா இருப்பாங்க இவ்வளவு இன்டர்வியூ. எனக்கு கண்டிப்பா எல்லா இதுலயுமே ஒரே கொஸ்டின் தான் இருக்கும், இந்த படம் எப்படி இருந்துச்சு, இந்த படம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு தான் இருக்கும். கண்டிப்பா செம சூடா வருவாங்க. நமக்கு என்ன கேட்க போறோம் சத்தியமா தான் இது ரேபிட். எனக்கு இப்ப வருது ஓகே இதான். ஐ அம் என்ஜாயிங் யுவர் என்ஜாய் பண்றாங்க எல்லாம் காத்துடுங்க. நான் வந்து என்னோட சேனல்ல யார் வந்தாலுமே முக்கியமான கேள்வியா கேட்கறது வந்து அவங்களுக்கு என்ன ஃபுட் பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து ஒரு ஃபுட் பிளாகர் நான் பேசிக்காவே. அதுல ஃபர்ஸ்ட் பிடிச்ச ஃபுட் எனக்கு எல்லா ஃபுட்டும் பிடிக்கும். பர்టిక్యులரா see I love to explore food. I travel a lot. எந்த ஊர்ல போயாலும் அங்க உள்ள ஃபுட் தான் எனக்கு. அவர் மிகப்பெரிய குக்கர். I love more of I cook lot of Japanese food. I also cook. எனக்கு வந்து என்னோட வீட்டில் எனக்கு ஒரு டெப்பினியாக்கி டேபிள் இருக்கு. ஸோ ஐ லவ் ஜாப்பனீஸ் ஃபுட். ஸோ பட் ஐ ட்ராவல். எனக்கு ஐ லிவ் இன் துபாய். ஐ ட்ராவல் எ லாட். லைக் வி ஹேவ் அ குரூப் ஆஃப் பீப்புள். வி ட்ராவல் ஒன்லி ஃபார் ஃபுட். ஸோ அதனால இந்த ஃபுட்டு பிடிக்கும், அது வேற. இப்போ டெஃபினெட்லி இஃப் யூ ஆஸ்க் எனக்கு என்னோட மதர் அதான் டேஸ்ட் வரும். பட் ஐ லவ் டு எக்ஸ்ப்ளோர். எனக்கு ஒரு சேலஞ்ச் ஆச்சு. சில ஆளுங்க செகண்ட் டே ஐயோ எனக்கு இட்லி கிட்டில அல்லது எனக்கு தோசை அதல்ல. Wherever you go, you have to try their culture. Yeah, that's such a beautiful thing he said. I love that. I really love what he said here. You have to try and I am எனக்கு adaptability ഉണ്ട്. I love exploring new food. So anything I can eat. என்னோட வயருக்கு same with me. I actually love exploring. Same actually. I also love exploring different cuisines and all that. நான் வந்து travel பண்ணும்போது I usually only try and eat what is local there. அங்க இருக்க same Cochinல sometimes. So whenever I am there, he will come and I will cook for him also. அதான் நான் சொன்ன ஒரு பயங்கரமான குக்கர் actually. I love the food he makes. அது வந்து பிளான் பண்ணுவாரு. இன்னைக்கு ஜாப்பனீஸ் பண்ணலாம், இல்ல இன்னைக்கு ஸ்பானிஷ் பண்ணலாம். He'll plan and he will set a menu and he'll cook. And I'm talking about restaurant quality food, not amateur cooking. அந்த மாதிரி. பட் சார் சொன்ன மாதிரி I also love if I'm in Indonesia, I'll only eat Indonesian stuff. If I'm in Italy, I eat particular cuisine. இந்த cuisine தான் எனக்கு இப்போ சார் வந்து ஜாப்பனீஸ் cuisine குக் பண்றதும் பிடிக்கும் அப்படின்றப்ப சோ அவங்களோட ஃபேவரட் வந்து மேபி ஜாப்பனீஸ் ஃபுட்டா லைட்டா தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது? எனக்கு ஜாப்பனீஸ் ஃபுட் ரொம்ப பிடிக்கும். I also like Mediterranean food. பட் இப்போ வந்து லைஃப்ல வந்து எவ்ரிடே now for the rest of your life you'll have to eat one cuisine சொன்னா அது எனக்கும் வீட்ல சமைக்கிறது. I also love rice and fish curry. அந்த கொடம்புளிக்கு என்ன தெரியல, அது கொடம்புளி தான் நாங்க சொல்லுவோம். ஆமா, அந்த fish curry and rice தான் எனக்கு பிடிக்கும் actually. மீன் நான் என்ன தெரியுமா ஸ்டீஃபன் நடுப்புள்ளிக்கு என்ன ஃபுட் பிடிக்கும் நீங்க கேக்குறீங்க. பிரதேஷ் அப்ராமுக்கு என்ன ஃபுட் பிடிக்கும் கேள்வி நினைச்சேன். அது எனக்கு தெரியாது, அவருக்கு தான். நார்மலி என்னோட மோஸ்ட் ஆஃப் மை ஃபிலிம்ஸ் ஒரு சீன் இருக்கும், ஏதாவது நான் சாப்பிடுற மாதிரி லைக் ஹேவிங் மீல்ஸ் ஏதாவது இருக்குது. இந்த படத்துல மட்டும் அது படத்துல most of the film I'll have a scene.
கஞ்சி குடிக்கிற மாதிரி அல்லங்கில் தோசை சென்டர் இன்னும் சம்டைம் எல்லா படத்துலையும் இருக்கு. இன்னொன்னு இவரு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து ஃபுட் பத்தி பேசணும்ல, அதே மாதிரி வந்து அடுத்து மூவிஸ் பத்தி நான் கேட்குறேன். இப்போ ரீசெண்டா நீங்க வாட்ச் பண்ணதுலேயே வந்து தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச படம் அந்த மாதிரி? லாஸ்டா பார்த்த தமிழ் படம் வந்து நாட் ஐ டோன்ட் நோ இஃப் ஐ அம் ஃபர்கெட்டிங் சம்திங் எல்ஸ், பட் என் ஞாபகத்தில் இருக்கிற லாஸ்ட் தமிழ் படம் வந்து மகாராஜா. ஓகே, வெரி குட் ஃபிலிம், ஐ லைக் இட். சூப்பர் சார். உங்களுக்கு அந்த மாதிரி நான் நிறைய நாளைய படம் பார்த்துட்டு ஐ திங்க் ஐ லாஸ்ட் ஃபிலிம் இஸ் ஜெயிலர். அதுக்கப்புறம் மகாராஜா எல்லா படம் மோஸ்ட் ஆஃப் த படம் வீட்டில் பார்க்கும், பட் ஐ டோன்ட் கெட் த டைம். ஐ வாஸ் டிராவலிங் a lot, so அதனால ஐ வாண்ட் டு வாட்ச். there are so many great films in Tamil. Yes. I want to watch it. ஜெயிலரை பத்தி நீங்க சொன்னதுனால ஜெயிலர் டூல நீங்க இருக்கீங்களா சார்? எனக்கு தெரியாது, கேட்கணும். அவரு கண்டிப்பா அவரு ஒரு சான்ஸ் கொடுத்தா நான் கண்டிப்பா போவேன். His role as cameo in Jailer was சொல்ல amazing. மாட்டாங்க, இருந்தாலும் இல்ல சொல்ல மாட்டாங்க. அவரு சும்மா போன்ல இல்ல, they should come and இல்ல ஆமா எனக்கு they have to come and narrate இல்ல. எஸ், நீங்க கொஞ்சம் சொல்லிடுங்க. I have some more questions but it's the phone. நான் ஃபோன் மட்டும் பாத்துக்கிறேன். எத்தனை ரெண்டு phone phone இருக்குது? சாரி, எந்த ஃபோன்ல இருக்குன்னு சார்? சாரி, ஒரு ஃபோனோட மெமரி முடிஞ்சு அது அவ்வளோ கொஸ்டின் சார். ஆக்சுவலி சார், திருஷ்யம் மூவி நீங்க வந்து பண்ணிருந்தீங்கல்ல, அந்த மாதிரி ரியல் லைஃப் இன்சிடென்ட் உங்களுக்கு இருக்குதா? நான் நிறைய பேரை கொண்டு இந்த மாதிரி கேள்வி தான் எழுதி கொடுக்குறீங்க நீங்க. எங்க டீம்ல பண்றாங்க சார் இதெல்லாம். அந்த மாதிரி எப்படி ரியலா நான் ஹாபியாவே வச்சிருக்கேன். என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போமே. நான் சொன்னா வேணான்னு. ஓகே, அடுத்த கொஸ்டின். இதெல்லாம் கொஸ்டினா? நீங்க மூவிஸே நடிக்கல ஃபர்ஸ்ட்ல இருந்தே இப்போ அப்படின்னா 45 வருஷமா நடிச்சுட்டு இருக்கிறதுக்காக அப்படி நீங்க நடிக்கலன்னா லாலேட்டனா இப்ப லாலேட்டன் சாரா நீங்க இல்லனா நீங்க என்னவா இருந்திருப்பீங்க? ஐயோ, பெரிய கொஸ்டின். என்ன இது? நான் ஏதாவது சினிமாவில தான் இருக்கும், ஏதாவது ப்ரொடக்ஷன் மேனேஜரா அல்லங்கில இது மாதிரி அரேஞ்ச் பண்ற மாதிரி ஏதாவது சினிமாவில தான் இருக்கு. அந்த அளவு படம் முடியும் மூவிஸ் இல்ல வேற என்ன ஏதாவது ஒரு வேலை கொடுங்க எனக்கு. இப்போ திடீர்னு கனெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு இப்போ ஃபுட் குக் பண்றலாம் முடியல, ப்ராபபிலி ஷெஃப் அந்த மாதிரி? அவ்வளவு இல்ல, சின்ன சாய கடையில டீ ஷாப் எல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு வந்து இதுதான் தெரியும். தயவு சேஞ்ச் பண்ணாதுங்க. நான் சேஞ்ச் பண்ணல சார். கேள்வி இருந்துச்சு, அந்த கேள்வி. சாரி சார். இந்த மூவி நல்லா இருக்குது. அவருக்காக நான் இங்க உட்கார்ந்து நல்ல வேலை சார். வந்த உடனே வந்து எப்படி உட்காருன்னு கேட்டாங்க. நான் வந்து இதுலதான் 3 பேர் உட்கார போறோம், இதுலயே 3 பேர் உட்கார போறோமா, அப்ப நான் எங்க உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு சாரே ஆஃபர் பண்ணாரு. நடுவில் உட்காந்து சார் வெரி நைஸா இருக்கு சார். அதுக்கு ஏன்னா அது கொஞ்சம் ஆக்வர்டா இருக்குன்னு எனக்கு புரியுது, பட் அதுக்காக நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். இன்னொரு விஷயம், இந்த விஷயம் வந்து அது எந்த அளவுக்கு அது உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லதான், ஆனா வந்து இருக்கவும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இந்த படத்துல வந்து ஷாருக் கான் நடிச்சிருக்காங்க, அப்புறம் இந்த படத்துல வந்துட்டு மம்முக்கா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. So initially I have also made such mistakes in pronunciation, so I can understand the slip of tongue. எதுவும் நான் பார்க்கல. So அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? ஷாருக் கான் பாவம், அவரு ஒரு சீன் நடிச்சிட்டு அதை கட் பண்ணி deleted scenes release பண்ணிடுவோம். By the way, the picture that they shared, the silhouette, the backside, the Red Dragon one, a lot of people said Aamir Khan. Like I saw the comments, though the pointy ears it does feel like Aamir's like silhouette, but we'll see. That'll be a big surprise. இது எழுதி கொடுத்த செத்தாண்டா எனக்கு. சாரி சார், சாரி. கேட்க சொன்னேன்னு கேட்டேன். இதெல்லாம் யாரு கேட்க சொன்னாங்க? யார் அது? மொத்தமா 4 பேர் சார் எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க 4 பேர் குவாலிஃபைடா இருக்காங்களே. யார் அந்த 4 பேர்? என் டீம்ல ஒருத்தவங்க இருக்காங்க.
அதுக்கப்புறம் எல்லாரும் 4 பேர் இருக்காது சார். 4 பேர் தெரிஞ்சா என்ன ஆயிடும்? அந்த 4 பேர் யாரு? அது நான் வீடியோல காட்ட முடியாது. காட்டக்கூடாது. ஐம் சோ கிளாட் நான் உங்களோட பேசுனதுக்கு. நான் வந்து இந்த எம்புரான் படத்துக்காக நான் நிஜமாவே ரொம்ப வெயிட் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ மிஸ்ட் இட் இன் தி தியேட்டர். பட் நான் வந்து இதுல தான் பார்த்தேன். நான் உங்களுக்கு ஓடியில் தான் பார்த்தேன். பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான படத்தை நான் மிஸ் பண்றேனே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். நான் ஃபீல் பண்ணேன். அதை வந்து நான் இப்போ தியேட்டர்ல செகண்ட் பார்ட் பார்க்கறதுக்கு ஐ கான்ட் வெயிட் டு வாட்ச் திஸ் மூவி. ஹவ் எக்ஸைட்டட் ஐ இஸ். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து அதே எக்ஸைட்மெண்ட் தான் இப்போ கூட. பிகாஸ் திஸ் இஸ் எக்ஸைட்மெண்டோட ஜாஸ்தி ஒரு என்னன்னா ஒரு வெயிட்டிங் தான். 27 என்ன ஆயிடும்? Because we have come out with something very big. Yes. It's not a sequel, it's a second chapter of that film. Yes. So அதனால ஒரு இன்க்யூசிட்டிவ்னஸ் இருக்கு இல்லையா? ஒரு எப்படி இருக்கும் அது ஒரு எக்ஸைட்மெண்ட் அதுக்கு அப்புறம் தான் வரும். Okay. 27th அப்புறம் தான் எக்ஸைட்மெண்ட் வரும். But we are so happy that it is well received by the people. Yes. They are all waiting to watch the film because of Lucifer. அதோட செகண்ட் பார்ட் எப்படி இருக்கும், அந்த கேரக்டர் எப்படி இருக்கு, குரேஷி அப்ராம் எப்படி இருக்குன்னெல்லாம் ஒரு the entire nation is waiting for a character. அது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அது வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கறது. ஒரு படத்துக்காக இவ்வளவு டோட்டலா இவ்வளவு ஆடியன்ஸ் வெயிட் பண்றது ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் ஆயிருக்கும். எஸ் 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 எல்லாரும் ரொம்ப பயங்கரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்காக. ப்ரோ நீங்க சொல்லுங்க, நீங்க வந்துட்டு நீங்க 3 மூவிஸ் டைரக்ட் பண்ணிருக்கீங்க. இதுதான் தேர்ட் ஃபிலிம். ஸோ எல்லாமே வந்து சாரோட தான் நீங்க பண்ணிருக்கீங்க. ரீசன் பீயிங் என்ன? ரொம்ப நல்ல ஆக்டர் ஆக்சுவலி, அதனாலதான். ஸோ உங்களுக்கு நீங்க எழுதும் போதே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சாருக்கு தான் எழுதணும் அப்படின்றதான் ஆக்சுவலி. இப்போ லூசிஃபர் செகண்ட் பார்ட் வந்து ஒரு ஆள் தான் பண்ண முடியும். ப்ரோடாடி வந்து சார் நடிக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டா வரல ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் அந்த கோவிட் டைம்ல வந்து ஃபுல்லா ஷூட்டிங் நிப்பாட்டின டைம்ல we decided okay we'll get together and do a film. சின்னதா ஒரு படம் பண்ணலாம் நினைச்சு அப்படி ஒரு 40 daysல ஷூட் பண்ண ஒரு சின்ன படம். ஸோ அந்த டைம்ல we just got together and we did that film. அவ்வளவுதான். And I'm just privileged that போனஸ் மாதிரி கஷ்டப்பட்டேன். ஆமா கரெக்ட். I'm just privileged that ஒரு டைரக்டரா வந்து என்னோட ஃபர்ஸ்ட் 3 ஃபிலிம்ஸ்ல வந்து மோகன்லால் சார் நடிச்சேங்கிறது வந்து எவ்வளவு பேருக்கு சொல்ல முடிஞ்ச ஒரு விஷயம். So I'm just very privileged and lucky as a filmmaker. So best wishes for you guys. Thank you so much. This was so much fun. இப்போ எனக்கு வந்து டைம் கொடுத்ததுக்கு thank you so much. Thanks a lot. நீங்க வந்து எதுவும் டென்ஷன் ஆகல. இல்ல எதுமே இல்ல. Thanks a lot. Imagine they look so chill and this relieved my stress. ஒரு டென்ஷன் ரிலீவ் ஆயிடுச்சு. Yeah, exactly. டென்ஷனே இல்ல, அதனால அது வின்னா ரிலீவ் ஆயிடுச்சு. Thank you so much. Bye bye. Thank you. அந்த 4 பேர் யாரு? Okay, this was fun. Loved it. Okay, let me stop this. That was really fun. I think I have never seen Mohanlal so chill and basically just completely he let loose, which is amazing. Love to see this energy. I loved the energy that was created here. They were just having fun. These were like couple of really unserious questions. There were questions about the film, but very unserious questions. And I think, because when you are promoting such a big film, everyone wants to know the process of filmmaking. And I love to watch those interviews where I get to know more insights about characters, about filmmaking, about the sets, this and that. All said and done. But in between, when we get interviews like this, these are also necessary because I'm sure they are also tired and stressed. They are like literally roaming the entire country promoting this film. So I'm sure it's very, very tiring, very stressful, and you get very similar questions. You get asked very, very similar questions and you have to answer them. It's not because you're promoting the film. So how many times you get those questions, you have to answer them. So this is like a breath of fresh air, and I can completely understand why everybody was like, no, you watch this one, you react to this one. So I completely had a great time watching this. It was short and sweet and fun, and that was my reaction to Irfan's view. And totally he was in a roasting mode. Lalita was in a complete roasting mode, but I have to appreciate Irfan also before I sign off, that he created that very chill and very nice atmosphere. He made them feel I'm saying uncomfortable. He made them feel comfortable, and he ensured that this was a jolly atmosphere. So it's always, the host, whatever the vibe the host is throwing is how the other people will perceive it, and that's how the other person will react. So like if I walk into a room and I know everybody's like dead serious and very formal, I'm going to change my stance, right? Even if I'm in a very
very jolly kind of mood and I want to like be, yo, let's have fun, I'm not gonna do that. That's why they say read the room, right? So that is the host's responsibility, and I think Irfan was amazing here. So yeah, anyway, that was my reaction, and you guys can share your thoughts about this interview. Which was your favorite part? The actress part was my favorite. That was amazing. So anyway, I'm gonna sign off now. Hope you guys had fun watching this video. I'm on a recording spree today, guys, because so many trailers are also dropping. Then I want to actually, now that I'm not reacting to BR's interview with Mohanlal sir, I have been urged to watch Prithvi Raj's interview with BR, which is in 2 parts. So I think I'll break for lunch and I'll record that as well, and maybe I'll post that at night. So I'm doing this everything before one day because Lucifer is releasing tomorrow. So that's why I'm probably going to be posting multiple videos today. Anyway, I'm going to sign off now and I'll see you soon on my next video. Bye.